ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, நம்ம அந்த ஜீக்குடைய ஐ எம் ஃபால் இன் லவ் வித் மை பிஸ்னஸ் பார்ட்னர் லிட்டில் பிரதர் இருக்குல்லடா, அதோடைய பார்ட் 6க்குள்ளே போயிடலாம்டா. ஓகேங்களா? லாஸ்ட் பார்ட்டில் நான் எதில் அது வந்து முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம ஜங்குக் வந்துட்டு ஜிமின் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜங்குக்கு ஜிமின்மே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன லவ் அது ஐ லவ் யூன்றதை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போது இந்த டே வந்து இப்படி தாண்டா போகுது. அவங்க எல்லாருமே ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஜிமின் ஃபேஸ் ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. இன்னும் கேட்குறாரு, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரெட்டாக கொஞ்சமாக பிங்க்காக இருக்குடா, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, அப்படி ஏசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லன்ச் டைம் வருது. இவங்க எல்லாருமே எப்போதுமே ஜங்குக் காய் கூட தான் இவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் உட்காடுறாங்க. இன்றைக்கி கரெக்டாக ஜிமின் பக்கத்தில் ஜங்குக் தான் உட்கார்றாரு. ஜங்குக் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டே இருக்காரு. இவர் வேறு என்ன பண்ணுறாரு, என்ன இப்படி பார்த்துட்டே இருக்காரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜிமின் லைட்டாக ஜங்குக்குடைய தைஸ் வந்து லைட்டாக பெஞ்ச் பண்ணி விட்டுறாரு. அவருக்கு லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருது. அவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அவர் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மெக் தான் சொல்கிறான், டே ஜிமின், இதில் போய்ட்டு அவர்கிட்ட இது என்னென்னு கேட்டுருவாடா, எனக்கு இது புரியவே மாட்டேங்குது, இது வந்து கொரியன்லேயும் இருக்குது, எனக்கு வந்துட்டு என்ன தான் வந்துட்டு கொரியன் புரிஞ்சாலும் இந்த இதெல்லாம் டீட்டெயில் எனக்கு தெரியலடா, கொஞ்சம் டவுட்டு கேட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஏன்டா அந்த காய் இருப்பாரே அவர் அனுப்ப வேண்டியதானே அப்படின்றாங்க. அங்கே பார்த்தா காய் வந்துட்டு அந்த யூஜி இருக்காங்களே அவங்க கூட ஒரு ஃபைலில் வந்துட்டு இதை ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. இல்லைடா, நானே அவனை தான் கூப்பிட்டு அனுப்பியிருப்பேன், என்ன அவன் ஒர்க் பண்ணுறான், அதனால் அவன் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்க்குறேன்டான்றாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் தாண்டி அவனை நீ டேஸ்ட் பண்ணிட்டு நிறுத்தவே மாட்டேடான்றாங்க. நான் சும்மா தானே டேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் போர் அடிக்கும்ல நம்மளுக்கு அப்படின்றாங்க. ஆமாம்மான்னு சொல்கிறாங்க. சரி, நீ போயிட்டு வரையா ஜிமின் அப்படின்றாங்க. சரி, ஜிமினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வர கன்ஃபஸ் வர பண்ணியாச்சு. இப்போ அந்த ரூம்குள்ளே போனால் என்ன சொல்லுவார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபைலை வாங்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்க 3 பேரும் இப்போ என்ன ஒரு விஷயத்த பேசுகிறாங்கன்னா, சரி ஜிமின் வந்துட்டு அந்த ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினை பார்க்குறாரு. நம்ம ஜிமினுமே பார்த்தான், ஆனால் இன்னும் தெரியல 2 நாளாக வந்துட்டு அவன் பார்க்குறதே இல்லை. அதை நம்ம யாரும் நோட் பண்ணிக்கலான்னு கேட்குறாரு. நம்ம மெக் தான், நானும் நோட் பண்ணிட்டு தானே இருந்தேன், என்னென்ன தெரியல, அந்த அவர் பாவம் அவரோட ஃபேஸில் ரொம்ப சேடாக இருந்துச்சு. இவன் என்னென்ன தெரியலடா, ஒரு மாதிரி இருந்தால் இவன் நினச்சிக்கிறான் நம்மளுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு அவன் நம்ம கூடவே இருக்கான்டா. அந்த மூச்சு பையன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் நமக்கு தெரியாமலே இருக்கும். அவன் என்னத்தை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிறானே எனக்கு தெரியல. அவனை தாண்டா அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தான், அவரை வச்சுக்கணும் வாங்காமல் லிஃப்ட்டுக்குள்ளே. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அவன் வந்துட்டு இடனா மாறி நிற்கிறான், பார்க்கவே மாட்டேன்றான். அப்புறம் வந்து நேற்று ஈவினிங் என்னமோ அவர் கூட தாண்டா உட்காந்துட்டு வந்துட்டு ஃபிலிக்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து மசத்தையும் பார்க்கல. ஆனால் அவர் வந்துட்டு அவன் பக்கத்தில் தாண்டா அவரோட பக்கத்தில் இவன் உட்காந்து தானே வந்தான். ஆனால் எதுவுமே பேசவே இல்லை பாவம். அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாரா. அவரை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் ரூடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் என்னமோ இவனை பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக பார்க்குறாரு. நம்மக்கிட்ட கூட எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுறாரு நம்மள அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜிமின் ஒரு உள்ள அவனுக்கு பிடிச்சிருந்தா என்ன நினைப்பீங்கன்றாங்க. இதில் என்னடா இருக்குது, நம்மளுக்கு சந்தோஷம் தானே, நம்ம மச்சான் லவ் பண்ண நமக்கு இருந்தால் ஹாப்பி தானடான்றாங்க. சரி ஓகே, அவனா இப்போ தான் சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவன் அவர்கிட்ட ஓகே சொல்லியிருக்கானான்னு தெரில, இல்லை அவர் தான் இவங்ககிட்ட பேசியிருக்கானான்னு தெரில. அவர் ரொம்ப சேடாக இருந்தாரா, அதனால தான் டைப் பண்ணேன், இவங்ககிட்டே ஃபைலை கொடுத்து அனுப்புனேன். இல்லை நான் வந்துட்டு இந்த காய் அங்கேருந்து மிரட்டி கூப்பிட்டாவது அனுப்பி விட்ருப்பேன், இல்லை நானே கூட போயிருப்பேன். அவருக்கு வந்துட்டு பாவம், எனக்கு அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் கேட்குறாரு, டே நீ என்ன நம்ம ஜிமின் ஃப்ரெண்டா இல்லை ஜங்குக்கு ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. டே நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கணும், நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஓகே சொல்லாமல் எப்படி அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த ஜிமின் வேறு கொஞ்சம் சென்சிட்டிவ். நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஃப்ரெண்டுங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டு நம்மளை பற்றிலாம் யோசிப்பாண்டாவன். அதுக்கு தாண்டா நான் எப்படி அனுப்பிவிட்டேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியே ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஜாலி ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போது இங்கே கேபினுக்கு தான் ஜிமின் வந்துட்டு லைட்டாக நாக் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஃபேஸ் நிமிந்தே பார்க்கல. கம்மின் அப்படிங்கிறாரு. ஜிமின் போயிட்டு அந்த ஃபைலை போயிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ தான் ஜங்கு வந்து நிமிந்து பார்க்குறாரு. அவர் வந்து காய் தான் வந்துருப்பாரு. காய் இல்லை சாரி, ஏன்னா காய் வந்து இப்போ நாக் பண்ணவே மாட்டார், வேறு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அவர் நின்றுப்பார். இப்போ நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின். அவர் ஜிமினை பார்த்துட்டு வந்துட்டு சேரில் உட்காரவே முடியல, டக்குன்னு எந்திரிச்சிட்டு என்ன ஜிமின் அப்படின்றாரு. இவங்க பாருங்கள் அந்த ஃபைலில் இது வந்துட்டு டவுட்டாமல் மேக்குக்கு அவனால் வர முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, இதை கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பார்க்குறேன் அப்படின்றாங்க. சரி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ உட்காரு அப்படின்றாங்க. இல்லை நான் உட்கார நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜங்க் மேலே ஃபைல் வாங்கி பார்க்குறாரு. இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இவ்வளோ தானான்றாங்க. அவ்வளோதான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பலான்ட்டு ஃபைல் எடுத்துக்கிறாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு
ஜங்குக்கு வந்துட்டு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு இப்போ போகணுமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இப்போ அதுவும் நம்ம மார்னிங் தானே நீங்கள் என்கிட்ட பார்த்தீங்க பேசுனீங்க, அதுக்கு இப்போ என்ன அப்படின்றாங்க. இல்லை எனக்கு தெரியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க. இது ரொம்ப ஓவருங்க. இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரே ஆஃபீஸில் தான் இருக்கோம். மார்னிங் நீங்கள் என்கிட்ட அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தீங்க, அது அவ்வளோ ஃப்ரீயாக. இப்போ என்னென்னா அதுக்குள்ளே இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அவர் என்னன்னா ஏன் என்னை மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்றாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன், அதனால தான் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், நான் நைட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சேட் பண்ணுறேன், அப்போ நம்ம பேசலாம், எதுவாக இருந்தாலும் ஓகேவா, இப்போதைக்கு ஒர்க் கொஞ்சம் பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணுறாரு. இவர் வந்து பேக்கக்கு தான் பண்ணிட்டு போகிறாரு. அப்படி லைட்டாக டர்ன் பண்ணி வைக்கிறாரு. என்ன அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ எதுவும் நினச்சிக்காத, என்ன என்னால் வந்துட்டு உன்னை பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஜிம்மில் போய்ட்டு டயட்டுனால அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மினுக்குமே ஆக்சுவலாக இது பிடிச்சிருக்கு தான், ஆனால் கொஞ்சம் பயப்படுறாரு, என்ன வெளில யாரும் திடீர்னு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வந்துட்டு பயந்துகிட்டே இருக்காரு. ஆனால் அவருமே வந்து பேக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கே நகர்ந்து வந்துட்டு சாரி என்னன்றாங்க. அவர் வந்துட்டு ப்ரீத் பண்ணவே கஷ்டப்படுறாரு. இவர் வந்துட்டு பின்னாடி கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி வர்றாரு. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு இது வந்து புதுசு தான், எனக்கும் புதுசு தான்ன்றாங்க. எனக்கு தெரியுது, ஏன்னா நான் உங்களுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை ஏன்னா கொஞ்சம் எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க, ஆனால் எனக்கு புரியுது உங்களோட லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சரியா, எனக்கு நீ பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எனக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கணும், வந்துட்டு இப்படியே வச்சுக்கணும் போல் தோணுது அப்படின்றாங்க. அப்படியா என்னை இப்படியே வச்சுக்கணுமா, சரி என்னை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கே நான் இப்போ நீ மட்டும் சொல்ல, நான் அப்படியே ஒன்று தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, இப்போ வந்துட்டு நான் ஒர்க் பார்க்கணும், நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க் கொஞ்சம் பாருங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி போவா அப்படின்றாங்க. சரி ஓகே போய்ட்டு வேலையை பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே போயிடுறாரு. ஜங்குக்குமே சேரில் உட்காந்துட்டு ரொம்ப ஹாப்பி. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல். இது ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணுறாரா, ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு நான் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சி பார்க்கல என் லைஃப்பில். எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி, தேங்க் காட். எனக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த லவ் எப்போதுமே லைஃப் லாங் இருக்கணும், அது மட்டும் தான் அவங்ககிட்ட கேட்குறேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு எதுவுமே வந்துட்டு ப்ரே பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இவன் வந்துட்டு எப்போவுமே கூட இருக்கணும், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காட்கிட்டே ப்ரே பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போது நம்ம அங்கே வெளில ஜிம்மின் வந்துட்டார். வந்து ஒரு மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. சரி அப்படின்ட்டு எதுவும் காமிச்சிக்கக்கூடாதுன்னு வராங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஜிம்மின் ஃபேஸ் வந்து அப்படி ஷையாக இருக்கிறத. சரி எதுவும் இப்போதைக்கு கேட்க வேண்டாம், அவனா சொல்லட்டும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அவன் இன்னும் ஃபீல் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்காங்கடா. ஜிம்மின் வந்துட்டு சரி சொல்லிடலாம், இன்னும் 1 or 2 டேஸாக சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து அவர் பாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஈவினிங் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அப்போ காய் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டு ஒரு நல்ல இது இருக்குடா, ஒரு காஃபி ஷாப் இருக்குடா, அங்கே எல்லாமே நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், வரீங்களா எல்லோரும் போயிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்றாங்க. அப்படியான்றாங்க. ஆமாம் வாங்க எல்லோரும் வாங்கலாம் போகலான்றாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவர் வராரு அவரோட கார் போகிறதுக்கு. இப்போ வந்துட்டு காய் பார்த்துட்டு மச்சான் அப்படின்றாங்க. என்ன காய் அப்படின்றாங்க. நீ என் கூட வாயேன் அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இந்த காய் போய் அவரையும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எங்கேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குடா, அங்கே போகிறோம், அங்கே ஸ்நாக்ஸ்லாம் நல்லாயிருக்கும்டா, போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினை வர பார்க்குறாரு. ஜிம்மின் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு நின்றுட்டுருக்காரு. சரி நானும் வரேன் அப்படின்றாரு. சரின்ட்டு இவங்க எல்லாருமே போகிறாங்க. அவங்களோட காரில் அங்கே போய்ட்டு நிறுத்துறாங்க. அது ஒரு நல்ல பெரிய ஒரு காஃபி ஷாப் தான், நல்லாயிருக்கு. அங்கே போய்ட்டு காய் தான் எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணுறாரு. இந்த இதில் இது தான் ஃபேமஸாக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும்ட்டு ஆர்டர் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நம்ம நம்ம காய் மெக்கு நம்ம அவர் பேர் என்ன ஃபெலிக்ஸ், இவங்களோட கண்ணெலாம் வந்துட்டு ஜங்குக்கு மேலே தான் இருக்குது. ஜங்குக்கு எங்கே பார்த்துட்ருக்காருன்னு பார்த்தா ஜங்குக்கு ஜிம்மினி தான் பார்த்துட்ருக்காரு. ஜிம்மினி பார்த்தாக்கா அவர் ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்காரு. இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ இந்த மூச்சு பாரு, அவர் வந்து அவ்வளோ ஆசையாக பார்க்குறாரு, இது பார்க்கலாம்ல, இவன் என்ன பண்ணுறான் அப்படி என்னது பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு இங்கே பார்த்தா ஜிம்மினோட ஃபோனில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு சும்மா ஒரு ஃபோட்டோஸ் அதான் பார்த்துட்டு இருந்துட்டுருக்காரு. இப்போ ஃபெலிக்ஸ் தான் கிட்டே வந்துட்டு ஏன் உனக்கு இந்த ஃபோன்லாம் வீட்டில் போய் பார்க்க முடியாது சும்மா இருக்கும்போது, இங்கே எல்லோரும் இருப்போம்ல நல்லா பேசலாம்லன்றாங்க. அவருக்கு ஆக்சுவலாக ஜிம்மினுக்கு வந்துட்டு ஷையாக இருக்குது. அந்த ரீசன் அதை வந்துட்டு ஹைட் பண்ண தான் அவரே ஃபோனை ஏதோ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அப்படி பண்ணிகிட்டு ஃபோனை வர வாங்கிடுறாரு ஒரு ஃபெலிக்ஸு. கொஞ்ச நேரம் இங்கே வர எல்லோரும் உட்காந்துருக்கோம்ல, இந்த மாதிரி பேசுறதுக்காக அந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றது, இங்கேயும் வந்துட்டு ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆமாம் எல்லோரும் பேசலாம்னு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா,
நான் உங்கள் எல்லார்ட்டும் ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் என்னென்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டின்னருக்கா அப்படின்றாங்க. ஆமான்றாங்க. காய் எங்கே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்துடுறாரு, அவங்க எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு என்ன மச்சான் சொல்கிறா டின்னரான்ட்டுக்கு. ஆமாம், அது எனக்கு வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஃபுட்டு என்ன தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன். நாங்கள் எங்கள்கிட்ட ஹையங்ஸ் சொன்னால் நல்லா சமைப்பாங்க, அவர் ரெஸ்டாரண்ட் கூட வச்சுருக்காரு, நீங்கள் ஒன் டே வந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து மீட் பண்ணுங்கள், உங்களை எல்லாரையும் வந்து நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. இவங்களாம் அவ்வளோதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு கண்டிப்பாக ஜிம்மினை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவர் இந்த அளவுக்குலாம் இறங்கி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஜங்கு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு உங்கள் எல்லாரையுமே நான் வந்து ஃப்ரெண்டாக பார்க்குறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் 3 பேர். அவரும் கரெக்டாக 3 பேரை பாயிண்ட் பண்ணுறாரு. இது இருந்தால் நம்ம மெக்கு, அப்புறம் நம்ம என்பு, அப்புறம் ஃபிலிக்ஸ் 3 பேரையும் நான் வந்து உங்களை வந்து ரொம்ப ஃப்ரெண்டு பிரதர்ஸ் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மினை மட்டும் விட்டுறாரு. அப்போ காய் வந்துட்டு ஐயோ பாவம் ஜிம்மின், அவரையும் சேர்த்துக்குங்களேன் உங்களை பிரதரா அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்படி தான் ஒரே முறை நம்ம காயை இவங்க எல்லாருமே சிரிப்பு வந்துடுது. காய் இப்படி பண்ணுறது பார்த்துட்டு மேக் தான், ஏன் காய் உனக்கு தான் பிரதர்ஸ் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ வேணா ஏன் ஜிம்மின் வந்து பிரதராக அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்றாங்க. நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ என்னையும் கூட நீ பிரதராக அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. என்ன அது இவங்க 2 பேரையும் சேர்த்து அப்படின்றாங்க. இங்கே 4 பேரையும் நீ ஏற்றுக்கோ அப்படின்றாங்க. அப்போ காய்க்கு ஒரு மாதிரி பொறையே ஏறிடுது. என்ன அப்படின்றாங்க. ஆமாம் எங்கள் 4 பேரையும் நீ வந்துட்டு பிரதராக அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அட பாவி, என்ன சொன்னால் எங்கே வந்து கையை வைக்கிறது பற்றியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், அவ்வளோதான், அது போதும், பிரதர்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ எங்கூப் தான் கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க என்மு அப்படின்ட்டு. ஏன்னா என்மு தான் ஒரு லீடர் மாதிரி இந்த இதுக்கு. என்னோட கேட்குறாரு, என்ன வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறாரு. எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆகுது, நான் வந்துட்டு உங்களை வந்து ஒரு ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப்பாக பார்க்கவே இல்லை, அது உங்களுக்கே தெரியும், ப்ளீஸ் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்க்குறாரு 3 பேரையுமே. அப்போ ஜிமின் மட்டும் எதுவும் சொல்ல, மற்ற 2 பேரும் ஓகே அப்படின்னு மட்டும் தலையாடுறாங்க. அப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னாங்க. அப்போ மச்சான் நான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. நீயும் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்ன திடீர்னு ஒரு வீட்டுக்கெலாம் இன்வைட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அம்மா உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கு தான் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு 3 பேர் இருக்கோம், அண்ணன் தம்பி வந்து 3 பேர். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய மாமா பசங்க வந்துட்டு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து என்னுடைய பிரதர் இன் லவ் ஆகிட்டாங்க, இன்னொருத்தவங்களும் சூன் எனக்கு பிரதர் இன் லவ் ஆகிடுவாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்க பேர் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம காய் என்ன சொல்கிறாரு, ஆமாம் பிசாசு அப்படின்னு சொல்கிறாரு. காய் தான் சரி ஜங்குக்கு தான் முறைக்கிறாரு, காய் அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் என்கிட்ட எப்போதும் அப்படி சண்டை தானே போடுவா, அதனால தான் அப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் சொல்ல மாத்திரம் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க, அவங்களுமே என்னோடய வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் அங்கே போனால் தான் சர்ப்ரைஸாக ஆகும். ஓ அப்படியான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து என்னோடய அண்ணாடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால் வந்துட்டு இங்கே வந்து வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, அதனால் அவர் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. அவங்க ஃபேமிலியை தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்களா நாங்களும் அங்கே வந்தா அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோடய ஃபேமிலி கிடையாது. எங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு யூகேயில் இருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், நாங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து ஒன்றாவே இருக்கோம் ஒரே வீட்டில். அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், யார் வந்தாலும் சரி அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது என்னோடய ஹையங்ஸ்லாம் அப்படி தான், நீங்கள் வந்து தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி ஓகே, அப்போ எப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் கேட்குறாரு, நம்ம வந்துட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு, எப்போ நாங்களாம் வரட்டும்ன்ட்டு. நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், ஆனால் நான் எனக்கு வந்துட்டு லஞ்சில் டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணணும்னு ஆசை, நீங்கள் நாளைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி மட்டும் ஸ்டில் இன்னும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜஸ்ட் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். இப்போ என்ன ஜங்கு பார்க்குறாரு, என்னாச்சுன்னு இப்போ டேரெக்டாக கேட்குறாரு, என்னாச்சு ஜிம்மின்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் வந்துட்டு திடீர்னு நீங்கள் வந்துட்டு இன்டென்ஷனாக வந்து உங்களை வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து அவங்களை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் வீட்டில் உள்ளவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேனே ஜிம்மின் அவங்க அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஈவன் என்னுடைய ஹையாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டாக இல்லைனா கூட நான் வந்து என்னோட கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அவங்க வந்துட்டு வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லியிருப்பாங்க, அவரும் ஒரு தனியாக தான் வந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அந்த ஆமாம், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே வேணாம் அந்த மாதிரிலாம், சரியா? எங்கள் ஹையங்ஸ்லாம் அவங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் எனக்காக வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவ்வளோ தூரம் அவர் சொல்கிறாருடா, போகலாண்டா நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. நெக்ஸ்ட் டே தான் இங்கே எல்லாருமே வந்துட்டு இங்கே இந்த பக்கம் தான்டா நம்ம அதாவது நம்ம ஜங்குக்கோட வீட்டில் ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா ஜின்ஹா என்கிட்ட நிறைய லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்காரு. டேய் ஜங்குக்கு யாரெல்லாம் வராங்க, எதுக்குடா எனக்கு இவ்வளோ லிஸ்ட்டு கொடுக்குறேன், இங்கே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைடா, நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொடுத்துருவேன்டா, ஆனால் அதுக்காக நீ ஏன்டா இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத ஹேங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டே டேபிளில் இடமே இருக்காதடா வைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ டிஷ்ஷஸ்மே வேணும், அவங்க வந்துட்டு 4 பேர் வராங்க, அது எக்ஸ்ட்ரா காயும் வருவான், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அவங்க எனக்கு புரியுது, நீ வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி பார்க்குற, அதனால தான் இவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு பேசுகிறேன்னு புரியுதுடா, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் இவ்வளோ அதிகமாக இருக்குடா, எனக்கு கொஞ்சம் லிஸ்ட்டை கம்மி பண்ணி கூடாண்டான்றாங்க. நோ வேணும், நீங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தே தீரணும் ஹேங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சரி எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறான் போகிறேன்னு சொல்லிட்டு சரி ஓகேடா உனக்கு என்ன நாங்கள் இவ்வளோத்தையும் புக் பண்ணி தரணும் அவ்வளோதானே, சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ டே அண்ட் ஒய்யன் தான் சொல்கிறாங்க. வீடெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு க்ளீனாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்போ சுகா பார்க்குறாரு, இப்போ அம்மா ஜங்குக் நீ எதுக்கு ஏதோ விஐபிஸ் வர மாதிரியே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாருங்கள் ஏன் விஐபியை விட எனக்கு அவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றாங்க. டே உங்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் முடிச்சவங்களாம் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாரு. அவங்களாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறேன், அவங்க வந்து ஃபேமிலி மாதிரியே பார்க்குறேன், எனக்கு வந்து அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அப்படி தான் தோணுச்சு, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எனக்கு தோணல, ஜஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை அவங்கள, எனக்கு தெரியுது நீ இவ்வளோ இது மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களும் ரொம்ப நல்ல பசங்க தெரியுமா, அவங்க எல்லாமே ரிச்சான பசங்க தான், ஆனாலுமே அவங்க வந்துட்டு எதுவுமே நம்ம கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக வாங்கவே மாட்டாங்க தெரியுமா, எல்லாமே அவங்க வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஒய்யன் தான் கேட்குது, ஆமாம் அந்த காய் பிசாசமாக கூட வருதுன்றாங்க. ஆமாம் நேற்று அவன் ஒன்றா சொன்னான் ஒய்யன் பிசாசுன்னு, இப்போ நீ சொல்லு அவனை அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. இங்கே பாரு ஒய்யன் அவங்களாம் வரும்போது இந்த மாதிரி பேசிட்டு தெரியாத என்ன, அவங்ககிட்டலாம் நீ சண்டை பேசணும், இந்த மாதிரி நீ காய்கிட்ட சண்டை போடுறது இதெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜங்குக்கு இந்த மாதிரி பர்சனே கிடையாது, ஏன்னா இந்தளவுக்கு பார்த்து இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட ரூமு போயிட்டு அவர் இன்னும் நீட்டாக ரெடி பண்ணுறாரு, அந்த வீட்டையும் ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணுறாரு, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது காய் வராரு வீட்டுக்கு, இங்கே ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வந்துட்டு பார்க்குறாரு. வீடியோ வந்து தலைகீழ் மாறின மாதிரி பல தொடச்சி வச்சுட்ருக்குறாங்க. என்னடா இது வீட்டில் எதுவும் கல்யாணமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இதை பார்த்துட்டு நம்ம நம்பிச்சும் தான், அதான் எனக்கும் அந்த டவுட் தான் இருக்குது, ஏன்னா நான் அந்த ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததே இல்லை, அப்படியாடா அக்கா எங்கே வந்திருக்காங்க, அந்தளவுக்கு இவன் வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டானே, ரொம்ப ஈகராக இருக்கான்டா அவன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அந்த பசங்க உண்மையாகவே ரொம்ப நல்ல பசங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களை பார்க்கும்போதே, அதனால தான் வந்துட்டு அவன் கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டான் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வரட்டும் நாங்களும் பார்க்குறோம், ஏன்னா எங்களுக்குமே அந்த இவன் சொன்னதுலேருந்து ரொம்ப எங்களுக்குமே க்யூரியஸாக இருக்குடா அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு என்ன சொல்கிறாருன்னா அவர் மேலேருந்து வந்துட்டுருக்காரு, இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த முயன் என்ன சொல்கிறா, ஐயோ எனக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் ஏன் இந்த வீட்டில் நான் இருக்கேன்னு இருக்குது, ஃபஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ வேலை செய்கிறேன் ஒரே நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்காவது வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டுருக்காரு. நான் பார்க்குறேன் ஜங்குக் யார் தான் வராங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்ப்பேன், யாராவது வந்த மாதிரி வந்துட்டு நான் நினைக்கிற மாதிரி வரலன்னு அவ்வளோதான்றாங்க. நீ என்ன நினைக்கிற, நீ எதாவது நினச்சிட்டு வரவங்க என்ன சொல்லாத அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி வைக்காத சரியா, வரவங்ககிட்ட நீ பேசக்கூட தேவையில்ல, நீ ஒரு ரூமில் கூட போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ இந்த அளவுக்கு பேசுவா ஜங்குக், நான் நினச்சி பார்க்கல நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் டைம் நீ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி யார் மேலேயும் இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்க, எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஜலஸாக இருக்குடா அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லாருமே. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கா நீ உண்மையாக சொல்லு, இந்த அளவுக்காக நீ அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னா அவங்க யார், நான் பார்த்தே ஆகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சிடா, இப்போ வந்துட்டு எப்படியும் ஒரு 7:30 அதுக்குள்ளே அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய்ட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் ஒரு மாதிரி பக்காவாக ரொம்ப அழகாக இருக்கார். இப்போங்களாம் கேட்குறாங்க வீட்டில் தானடா இருக்க, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ நல்ல ஷர்ட் இப்படிலாம் போட்டுட்ருக்க, கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்க வேண்டியது தானேன்றாங்க. இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வந்து லைட் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு அந்த அப்படியே ஷர்ட்டில் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஆப்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா டைட்டாக ஸ்ட்ரக்சராக தெரியுது அந்த மாதிரி போட்டுட்ருக்காரு. போட்டு கீழே வந்துட்டு நல்லா ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு, செம்ம க்யூட்டாக வந்துட்டு ஹேண்ட்ஸமாக அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டாக ரெடியாக நின்றுட்டுருக்காரு. இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க இது ஜங்குக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஹோபி தான் வராரு. என்னாச்சு ஹேங் அவரு இவ்வளோ நேரம் ரூமில் தான்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு லேப்டாப்பில். இப்போ தான் வராரு வந்துட்டு, என்னாச்சு நம்ஜூன் ஏன் வீடெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்னாச்சு அப்படின்றாங்க. எனக்கு தெரியலடா, ஏதோ இவங்க கூட இவன் புதுசாக இவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறான்டா. அதில் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச பசங்க நல்லா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த பசங்க வந்து இன்னைக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கானடா, அதுக்கு தாண்டா இவன் தலைப்புற பண்ணுறான்றாங்க. அப்படியான்றாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அவங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டேன், அது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு அலப்பறை தாண்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோத்துக்கு அவங்க இந்த டைம் தாண்டா வராங்க, இவன் காலையிலேருந்து எங்களை வந்துட்டு போட்டு படுத்தி எடுத்துருக்கான் இவங்க எல்லாரையும், என்னையும் ஒன்றையும் தாண்டா விட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஏன்னா எனக்கு ஜங்குக்கு நினைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது தெரியுமா. வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருக்கான எல்லாரும் மேலேயுமே. ஈவன் நான் கூட பிஸ்னஸ் இதுக்காக தான் வந்தேன். ஆனால் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டாக இல்லைனா கூட அவன் வந்துட்டு என்னை வந்து கொஞ்சம் பெட்டராக தான் ட்ரீட் பண்ணியிருப்பான் போல் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அது உண்மை தான்டா. அவனுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிச்சுன்னா அவனுக்கு என்னனாலும் பண்ணுவான்டா. ஸ்டார்டிங்கில் பேசுறது கொஞ்சம் ஷையாக இது பண்ணுவான், பேசிட்டான் பிடிச்சிச்சு அப்படின்னா என்னனாலும் பண்ணுவான்டா அவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அது அப்படி தான், சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்குனா ரொம்ப அப்படியே ஃபேஸில் வந்துட்டு அவ்வளோ ஸ்மைலு. நம்ம ஒயன் என்ன சொல்கிறா வந்துட்டு, இங்கே பாரு அவனோட பன்னி ஸ்மைல் எப்படி காட்டிட்டு நிற்கிறான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கா. சும்மா ரெடியாக அவனுக்கு சொன்னது அவனுக்கு கூட காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான். அவன் வேற ஏதோ இன்றைக்கி ஏதோ வேறு மாதிரி இருக்காண்டி கம்முன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. காயுமே நின்றுட்டுருக்காரு. காய் வந்துட்டு இவங்கள்ட்ட அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாரு எண்ணுக்கிட்ட. இந்த அட்ரஸ் தான் தான் வந்துட்டு அந்த மேப்பு அந்த காமிக்கணும்டா, அதை வச்சு தான் வந்துட்டுருக்காங்க கரெக்டாக. இது பெரிய மேன்ஷன் தான்டா, இந்த மேன்ஷனுக்குள்ள தான் அந்த கார் வருது. ஜங்குக்கு அவ்வளோதான், ஒரு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் அப் ஆகுது. ஏதோ அவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஜிம்மின் இந்த வீட்டுக்குள்ளே வராருல, அவரால் அப்படி ரொம்ப வந்துட்டு ஹாப்பி, பயங்கர ஹாப்பியாக சார் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி விட்டால் குதிச்சிருவார் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவ்வளோதான். எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அழகாக இறங்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ இது என்ன டின்னருக்கு யாரும் வராங்களா, இல்லை எதனா ஃபேஷன் ஷோக்கு எதுவும் வராங்களா, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி நல்லா ஹேர், அவரெல்லாம் லாங் ஹேர் தானே வச்சிருப்பாரு. ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி லாங் ஹேர் வச்சிருக்காரு, மெக்கு ஒரு மாதிரி இருக்காரு. நம்ம அவர் சொல்லவா வேணும், அவர் தான் பிரின்ஸ் மாதிரி இருப்பார், அவர் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்காரு. நம்ம ஜிம்னு அதை விட சொல்லவே வேண்டாம், அவர் வர இங்கே வரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டு விட்ருப்பாரு. அவர் மேக்கப் இல்லைனா கூட அழகு தானே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. பார்த்தது இப்போ ஹோபியை நம்பிச்சு மேலே தாண்டா இருக்காங்க. இவங்க மட்டும் தான் வெல்கம் பண்ணுறதுக்கு கீழே வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, உண்மையாக சும்மா சொல்லக்கூடாது, என்ன அழகு இந்த பசங்க, ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. சுகா வந்து லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு அவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வாங்க அப்படின்றாங்க. ஜங்குக்குன்னா ஜிமினை பார்த்ததும் அவ்வளோக்கா ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜங்குக்கு ஜிமின்மே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் தாண்டா போட்டு வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு மேட்சை வேறு ஷர்ட் போட்டு வந்துட்டாரா. இன்னும் அவருக்கு ஒரு ஹாப்பி, ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறதுக்கு உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜங்குக்கு பார்த்ததுமே என்ன போயிட்டு ஜிமின்கிட்ட, என்னடா இவர் இன்றைக்கி இவ்வளோ இதாக இருக்காரு, ரொம்ப ஹாட்டாக தெரியுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் தானே இருக்காரு, அதுக்கேட்ட இவர் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. தெரியல எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. உனக்கா தெரியாது, வெயிட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருமே வெல்கம் ட்ரிங்க் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துட்டு ஜூஸ் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்ட்ரோ ஆகுறாங்க. இப்போ என்ன ஹயாங் எங்கள் நம்ஜூன் ஹயாங்கும் அப்புறம் வந்துட்டு ஹோபி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெமீனுக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுதுன்னா ஹோபி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா ஹோபி ஹயாங்னு இப்போ சொன்னது வந்து டே தான் சொல்லியிருப்பாரு. அவர் டேவை பார்க்குறாரு, ஹோபி ஹயாங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்றாங்க. இப்போ தான் பயங்கர சர்ப்ரைஸ். மேலே வந்துட்டு நம்ஜூனும் ஹோபி இறங்குறாங்க கீழே. சரி அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து வெல்கம் பண்ண சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. பார்த்தா ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. அவருக்கு ஒரு மாதிரி கலர் டிஎஸ்ஸே வந்துருச்சு. ஹேங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமினா வந்துட்டு அங்கே ஹேங்குன்ற வாய்ஸை கேட்டு இவங்க எல்லாரும் மேலே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஹோபி பார்க்குறாரு. நம்ஜனுக்கே ஷாக்கு. ஏன்னா நம்ஜனுக்கு ஜிமினை தெரியும். ஏன்னா அங்கே அவர் படிச்சிருக்கும் போது நம்ம ஹோபி வந்துட்டு ஜிமினை இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க வீட்டுக்குலாம் கூட அடிக்கடி இவர் போயிருப்பாருனால தெரியும். ஆனால் ஜங்கு கூட என்ன தான் நம்பிச்சுன்றது நம்ம ஜிமினுக்குமே தெரியாதுல்ல. இப்போ தான் பார்த்துட்டு ஹேங் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டு ஹோபி என்னன்னா ஹேங்கும் வந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு ஜிமின் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் ஐயோ நீ எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எப்போ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க எல்லாருமே எந்திரிச்சிடறாங்க. அதாவது நம்ம 3 பசங்க இருக்காங்களே, அவங்க 3 பேருமே எந்திரிச்சிடறாங்க ஜிமின் கூடவே. வந்துட்டு ஜிமினுக்குலாம் அழகாக வந்தது. ஏதோ அவருக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணியிருப்பார்ல, ரொம்ப அழகே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படி இவர் அழகும் ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நம்ஜூன் கேட்குறாரு, ஜிமின் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக கேட்குறாரு.
அப்போ தான் ஜெமின் வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்தா கண்ணில் டியர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு ரம்ஜன் யாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஜெமின் எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் எங்கடா வந்து எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இவருமே போயிட்டு ரம்ஜன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்றாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கேன்றாங்க. நானும் நல்லா இருக்கேன் ஹியாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரம்ஜன் பார்க்குறாரு, இவங்க 3 பேர் அதான் நம்ம ஹோபி பார்க்குறாரு, இப்போ என்மோ அண்டு ஃபிலிக்ஸ் மெக்கா இவங்க 3 பேருமே ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு அவங்களுமே வந்து ஹோபி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹியாங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் அது பார்ட்னராக இவங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அது இங்கே தாண்டா வந்திருக்கேன், இவங்க கம்பெனி தாண்டான்னு சொல்கிறாங்க. இவங்க கம்பெனின்றாங்க. ஆமாம் அது இன்னொரு யூனிட்டரா, அதில் தான் நான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக் கூட தானே வந்து டீலிங்கே போட்டேன், ஆனால் இப்போ வந்துட்டு நம்ஜன் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவன் ஏதோ பிஸியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்காக இருக்குது இவங்க எல்லாரையும் பார்த்தது. இப்போ தான் சரி எல்லோரும் உட்காருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காடுறாங்க. நம்ம ஹோபி பக்கத்தில் போய் ஜிமின் உட்காந்துக்கிறாரு. ஹோபிலாம் ஜிமினோட ஹேரெல்லாம் வந்து சரி பண்ணி விட்டு, உனக்கு பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, 2 வீக்ஸுக்கு மேலே இருக்குங்க, வந்து 2 வீக்ஸுக்கு முன்னாடான்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்டா அழுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியல, சரி 1 வீக் அப்புறம் உன்னை தேடணும், இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட உன்னை நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணலாம், உனக்கு சர்ப்ரைஸாக நான் மீட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னக்கிட்டையும் நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். பார்த்தா நான் உங்களுக்கு அவங்க இப்படி வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஒன்றும் இல்லை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடிச்சு விட்றாரு. அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணியான்றாங்க. ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, சரி கொஞ்ச நாளில் வந்து தேடியில் கண்டுபிடிச்சிடலாம், அவங்கள வந்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா பார்த்தா இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. ஜின் தான் பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஜிம்மினை, ஹோபியையும் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹோபி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஹியாங் சாரி இவங்க என்னோட ஒரே தம்பி, நான் சொல்லுவான்ல எனக்கு வந்துட்டு என்னோடய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்டாக இவன் தான், இவன் என்னோடய அப்பா அம்மாவை விட நான் அதிகமாக லவ் பண்ணுறது இவனை தான், உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன்ல நிறையா, அது இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பேர் வந்துட்டு பார்த்து ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீ தானாடா தேவன்றாங்க. ஆமாடா ஹோபி நீ சொன்ன மாதிரியே அவன் ரொம்பவே அழகாக தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்களோட அப்பா அம்மா எங்கள் 3 பேரோட ஹாப்பினஸ்னால் அது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது வந்துட்டு, இவர் வந்துட்டு ஜிம்மினோட ஹயாங்கோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட எங்கள் பார்க் குரூப்போட செகண்ட் வாரிசுடா இவன், ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இவன் தான் எங்களோட ப்ரியாரிட்டி, எங்களோட ஹாப்பினஸ்ஸே வந்து எங்கள் ஜிம்மின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வோடு பேசிகிட்டு இருக்காரு அவரு. ஜங்குக்கு அங்கே ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு. என்னது ஹோபி எங்களோட தம்பியா, அதுவும் பார்க் குரூப்போட செகண்ட் பையனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் இவனுக்கு வந்துட்டு பிஸ்னஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண விடணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டாங்க. அதனால தான் அவனுக்கு பிடிச்சது இங்கே அதுவும் இன்டர்ன்ஷிப்காக இங்கே வரணும்னு சொன்னான். ஆனால் நான் அதை பற்றி அதுக்கப்புறம் கேட்கக்கூட இல்லை, அம்மாட்ட கேட்டால் அவங்க சொல்லவே இல்லை சரியா, இங்கே கொரியா வந்திருக்கான் என்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் பாவம் ஃபேஸே ஒரு மாதிரி சுருங்கி போயிடுது. இப்போலாம் என்னடா அண்ணன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜன் சொல்கிறாரு, ஜிமின் நீ என்னை வந்துட்டு மறந்துட்டியா என்னன்றாங்க. இங்கே கொரியா வந்திருக்க, நீ உன் அண்ணனை கூட ஞாபகம் வச்சுருக்கோம், ஆனால் என்ன ஞாபகம் இல்லை உனக்கு, நம்ஜன் ஹியாங் இருக்காரு அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஹியாங் உண்மையாகவே நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்றாங்க. நான் அண்ணாவையே தேடணும்னு நினச்சேன், சரி 1 வீக் வந்துட்டு போகட்டும், இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேட ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ணாவும் எப்படி பிஸியாக தான் இருப்பார் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜென்னு பார்க்குறாரு, நம்ஜன் உனக்கு எப்படி தெரியுன்றாங்க. நீ என்ன மறந்துட்டியாச்சு, நான் வந்துட்டு ஹோபி வீட்டில் தான் மேக்ஸிமம் அப்போ வீக்கெண்ட்லாம் போய் ஸ்டே பண்ணுவேன், அவன் வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ நான் ஜிம்மின் இருக்கான்ல இங்கே, என்ன நம்ம ஜங்குக்கு இவங்களாம் இருக்கான்ல, இதை விட அவன் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பான்டா என் கூட, அவன் எப்படி விளையாடுவான்னு தெரியுமா, அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருக்கும், கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தான்டா, என் கூட ரொம்ப ஜாலியாக விளையாடுவான், ஹோபி நம்ஜன் ஹியாங்னு சொல்லுவான், என் கூட வந்துட்டு சைக்கிள் கூட நாங்கள் சைக்கிள் ரைட்லாம் கூட போவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறேன்ட்டு. ஆமாம் எனக்கு நான் ஜிம்மினை நல்லாவே தெரியும், நான் ஜிம்மினை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இங்கே வந்ததுக்கப்புறம் ஹோபிகிட்ட கூட நான் கேட்டேன் ஜிம்மின் என்ன பண்ணுறான்ட்டு, இந்த மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருந்தான், அவன் இன்டர்ன்ஷிப்காக தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இங்கே அதுவும் நம்ம ஜியோன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கான், எனக்கு தெரியவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் ஒரு மாதிரி ஜிம்மினை போயிட்டு நல்லா அவர் வந்துட்டு ஹெட்டெல்லாம் வந்துட்டு டேப் பண்ணி கொடுத்து அழகாக பேசிகிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஜெலஸே ஆகிடுச்சு, ஏன்னா ஜெமினுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டேலாம் பார்க்குறாரு. அந்த பையன் பாரு எவ்வளோ அழகா இருக்கான், க்யூட்டாக இருக்கான் பாரு. இங்கே வந்தது வந்து ஹோபி எங்களோட தம்பியாம்மா, அழகா இருக்கனே பார்க்கறதுக்குன்ட்டு டே கூட பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஒரு ஃப்ரெண்டே கிடைச்ச மாதிரி இருக்குது, ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே காய் மேக் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம காய் சொல்கிறாரு, ஜிமினா அங்கே பாரு நீ வந்தது வந்து எல்லாரு கூடயும் அட்டாச் ஆகிட்ட பார்த்தியா, உனக்கு எல்லாரு கூடயும் ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அந்த காயை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சும்மா தானடா சொன்னேன், இருடா அவங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் லைட்டாக அவங்க இதில் யாருக்கும் கேட்காத மாதிரி பேசிக்கிறாங்க. சரி ஓகே அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, ஏன்னா சாப்பாடு நான் வந்து முன்னாடி ரெடி பண்ணிட்டோம், அது வந்து ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்களான்றாங்க. சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜோன் என்ன பண்ண நம்ம ஜங்குக்குன்னு நினச்சிருப்பாரு. இங்கே ஒன்று யாருமே நடக்க போகுது என்னன்னா ஹோபி வந்துட்டு ஜிம்மியை வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் எண்ணு உட்காராரு, அதுக்கு பக்கத்தில் ஃபிலிக்ஸ், அதுக்கப்புறம் மெக்குக்கு பார்த்தா தான் காயே வராரு. இப்படி வந்துட்டு இந்த லைன் ஃபுல்லாகவுமே ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாரு. இங்கே எல்லாமே இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்குன்னு ஜிமின்னு ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அதான் அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இங்கே ஹோபியை பார்த்ததுக்கப்புறம் அவர் மறந்துட்டார் நம்ம ஜிமினை ஜங்குக்கையே. இங்கே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது, இன்னும் பார்க்கவே மாட்டுறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அண்ணனை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க, அம்மா ஜங்குக்கு நீ என்ன பேசவே மாட்டேன்ற, ஹோபி அங்கே வந்துட்டு உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணாலும் கூட நீ வந்துட்டு இன்ட்ரோ பண்ணோம்னா நீ இன்ட்ரோ பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இல்லை அவர் தான் நம்மக்கிட்டே இப்போ இன்ட்ரோ பண்ணணும், அவங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படி கிடையாது, நீ வந்துட்டு நீ தானே இப்போ இவங்களை இன்வைட் பண்ணியிருக்க, உன்னால தான் இப்போ நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோ போயின்னு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஜங்குக்கு, என்னோட தம்பிக்கு வந்துட்டு என்னோட தம்பிக்கு மட்டும் இல்லை, இவங்க 4 பேருமே என்னோட பிரதர் மாதிரி தான், நீ வந்து இவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அங்கே கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை, இங்கே வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஹேங் இதில் என்ன இருக்குது, அவங்களோட ஒர்க் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு ஹேங், நான் அதனால தான் உங்களோட ப்ராஜெக்டை கூட நம்ஜும் ஹேங்கிட்ட கொடுத்துட்டு நான் இவங்களோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 4 பேருமே அங்கே வந்துட்டு நிறைய கம்பெனியில் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல, நீ வந்து இங்கே கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 4 பேரும் அவங்களுக்கு நினச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. அவருக்கு வந்து புரியுது, சரி நம்ம வந்துட்டு ஹேங் கூட வந்து பேசிகிட்டு இருந்தாலும் அவர் வந்து நம்ம கவனிக்கல, அவர் வந்து எவ்வளோ ரொம்ப ஆசையாக வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணிடுறாரு, ஹேங் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவங்க அம்ஜன் தான் சொல்கிறாரு, அங்கே எல்லா இடத்துலையுமே ரெஸ்ட் ரூம் இருக்கடா, எல்லா ரூம்லையுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஹோபியோட யூஸ் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. ஏன்னா உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. சரி ஓகே ஹேங் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜங்க் ரூம் பக்கம் தான் ஹோபி ரூமு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, மேலே போகிறாரு. இப்போ நம்ம இவர் என்ன பண்ணிடுறாரு, ஜங்குக்கு பண்ணி எந்திரிச்சிட்டு என்னோடய ஃபோன் வந்து மேலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரட்டான்றாங்க. இப்போ எதுக்குடா சாப்பிட்றப்போன்றாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபைல் ஒன்று வந்து வரணும், அது வந்து நான் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும் அதில் மொபைலில், நான் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு மட்டும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் நீங்களாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருது, அதாவது நம்ம பசங்க 3 பேர் இவங்க 4 பேருக்கு மட்டும் புரியுது, மற்றவங்களுக்கு எதுவும் புரியல, எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோபி ரூம் அண்ட் ஜிமின் ரூம் வந்து பக்கம் தான் இருக்குது. இவர் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு அவருக்கு தெரியும் கண்டிப்பாக ஜங்குக்கு பின்னாடி வருவார்னு சொல்லி தான் அவருமே போகிறாரு. போயிட்டு இந்த ரூமுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சிடுறாரு. அப்படியே அவர் ரூம்குள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவரு எப்படி பார்க்குறாரு, ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை உண்மையாக சொல்லுவேன், நீ எப்போ ஏன் இவ்வளோ நேரம் உன்னோட ஹேங் பார்த்து தான் எனக்கு ஹாப்பி, நீ வந்து ஹோபி என்னோட தம்பின்னு சொல்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் அதுக்காக நீ ஏன் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு ஜிமினோட ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸு அவரோட அந்த ஸ்டைல்லாம் பார்க்கவே இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நல்லா இல்லையா அப்படின்றாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜங்குக்கு வந்து கொஞ்சம் என்ன இவர் தான் டோரை லாக் பண்ணி வச்சுருப்பார். இவரை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வராரு. ஜங்குக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டே இருக்காரு. அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஷர்ட்லாம் போடாதீங்க சரியா, வந்ததுமே எல்லாருமே என்னமே என்கிட்ட கேட்டான் ஏன் இவர் வீட்டில் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லோரும் இப்படி தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி விசிபிளாக இப்படிலாம் வந்துட்டு உங்கள் பாடி தெரிகிற மாதிரி ஷர்ட்லாம் போட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு பிடிக்காது ஜங்குக் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படியா சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படி எல்லோரும் பார்க்குறது எனக்கு உண்மையாகவே பிடிக்காது ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க.
"இல்லை நீ வரேன்னு சொல்லி தான் இப்படி போட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் மட்டுமா இங்கே இருக்கேன், எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி போட்டிருக்கீங்க?" அப்படின்றாங்க. "எவன் என்னால் வந்துட்டு சாப்பிடவே முடியல தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி எனக்கு தெரியும் நீங்கள் பின்னாடி தான் வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்றாங்க. "உனக்கு எல்லாமே அந்தளவுக்கு தெரியுமான்னுன்றாங்க." "ஆமாம், நீங்கள் தான் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் முகம் வேறு அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சே" அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஹோபி அங்கே பார்த்து ரொம்ப சந்தோஷம். "நீங்கள் வந்துட்டு அண்ணாவோட ப்ராஜெக்ட் தான் ஓகே பண்ணியிருந்தீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்ன்றாங்க." "எதுக்கு தேங்க்ஸ், அவர் என்னுடைய பிரதர் இன் லா தானே" அப்படின்றாங்க. "ஓ, நீங்கள் அந்த அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்றாங்க. "ஆமாம், இப்போ பாரு என்னோடய ஒய்ஃப் வந்து இந்தளவுக்கு வந்து பொசசிவாக ஆகுறாங்க என்னோடய ஷர்ட்டை பார்த்து, என்னை எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்லணும்லாம் தேவையே இல்லை, எனக்கே தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறாரு, "சரி ஓகே, இப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க தானேன்றாங்க." "ஆமாம், ஓகே இந்த ஷர்ட்டை மாற்றுங்க" அப்படின்றாங்க. "இப்போவான்றாங்க." "ஆமாம், ஆனால் இப்போ அப்படி போய் பார்த்தா எல்லோரும் என்ன பற்றி என்ன நினைப்பாங்க, ஏன் இப்போ மாற்றுறேன்னு கேட்க மாட்டாங்களா?" அப்படின்றாங்க. இப்போ அந்த அளவுக்குலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டால், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வீட்டில் எதுக்கு இப்படிலாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்களே என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாரு. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக இருக்கிற ஒரு டிஷர்ட் தான் எடுக்கிறாரு பிளாக் கலரில். "இதை வியர் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க. ஓகே" அப்படின்றாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸிங் அந்த இது ரூம்லாம் பார்க்குறாரு, அந்த கப்போர்ட்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே, நல்லா நீட்டாக இருக்குது" அப்படின்றாங்க. "ஜிம்காயங்க தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க" அப்படின்றாங்க. "ஓ அப்படியான்றாங்க." ஆமான்னு சொல்லிட்டு, "சரி சேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. "எங்கேன்றாங்க?" "அதான் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல" அப்படின்றாங்க. "இல்லை நான் அங்கெல்லாம் போய் சேஞ்ச் பண்ண மாட்டேன், இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன்" அப்படின்றாங்க. "அப்படியான்றாங்க." ஆமான்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவர் போய்ட்டு ஜங்குடைய ஷர்ட்டை ஒவ்வொரு பட்டனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கு என்னடா ஜெமினியை வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருக்காரு. அவருமே வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒயிட் பேண்ட் வேறு போட்டுருப்பாரு. சரி இந்த பேண்ட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு, வீட்டில் நார்மலாக போடுவாங்கடா ஒரு பிளாக் லோயர் பேண்ட்டு, அந்த பேண்ட்டு தான் எடுத்து கொடுக்குறாரு. "இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வியர் பண்ணிவிடுங்க" அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வியர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணி திரும்பிக்கிறாரு. வந்துட்டு, "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுறீங்களான்றாங்க." சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பேண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணுறாரு. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்" அப்படின்றாங்க. இப்போ அகைன் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஷர்ட் பட்டன் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்றாரு. பண்ணிவிட்டு வந்து டிஷர்ட் வியர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவருமே வியர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் போய்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறா, ஜிம்மோட ஜங்கோட ஹேர்லாம் போய்ட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்றாரு அழகாக. ஏன்னா அந்த ஷர்ட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு டிஷர்ட் போட்டு போகிறா, அது கொஞ்சம் கலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அழகாக கொஞ்சம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஜிமின் ஜங்கோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு ஜிமினை. அப்புறம் கேட்குறாரு, "என்னாச்சு?" அப்படின்றாங்க. "எனக்கு எதுவோ நீ இப்படி வந்து நின்றுட்டு இப்படி பண்ணுறலாம் பார்க்கும்போது ஏதோ ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி ஒரு ரூமில் இருந்தால் எப்படிமோ அப்படி இருக்குடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியான்றாங்க." "ஆமாம், எனக்கு வந்துட்டு இப்போ இதே மாதிரி தான், எனக்கு வந்துட்டு என் லைஃப் ஃபுல்லாக நீ அப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு அப்படி அந்த மாதிரி இருப்பல்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, "சரி போகலாமா?" அப்படின்றாங்க. "சரி ஓகே" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அவர் வந்துட்டு கிட்டே வந்து இருக்கிறாரு. "இங்கே பாரு, ஃபஸ்ட் டைம் என்னோடய ரூமுக்கு வந்திருக்க, எனக்கு வந்துட்டு ஒரு மெமரபுளாக எதாவது பண்ணிட்டு போயேன்" அப்படின்றாங்க. ஐயோ என்னால் முடியல ஜங்கு, இங்கே பாருங்கள் கீழே என்னோட ஹேங்ஸ்லாம் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க, நீங்கள் வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, எதனால் நினச்சிக்க பாருங்கள், வாங்க போகலாம் அப்படின்றாங்க. "இங்கே பாரேன் ப்ளீஸ் ஒன் டைம்" அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்டாக ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. "இங்கே பாரு ஐஸ் ஓப்பன் பண்ணு" அப்படின்றாங்க. "இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை ஓப்பன் பண்ணு" அப்படின்றாங்க. சரி உங்களை அவர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி போய்ட்டு ஜம்ப் போய்ட்டு டீப்பாக வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக ஒரு லவ்வோடு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு இவருமே வந்து லவ் கிஸ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணுறாரு. இப்போ போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஜங்கு கூட கிட்ட, "ஐ எம் அடிக்டட் வித் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெளில வந்துடுறாரு. வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு இவங்க யாரும் பார்க்கலடா, ஏன்னா இவங்க ரூம் மேலே தான் இருக்கும். டக்குன்ட்டு வந்துட்டு கீழே வந்துடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஒரு ஸ்மைலு, செம்ம ஹாப்பி. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேர்டெலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. "நீ சொல்கிறேன், நான் உன்னை விட பயங்கர அடிக்டட் உங்ககிட்ட, எனக்கு தெரியல, நான் ரொம்ப வீக் ஆகிடுறேன் முன்னாடி, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு உன்னை, என்ன ஆனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யார்கிட்டயா இருந்தாலும் சரி, நான் பேசி உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். இதே கொரியாவில் இதே வீட்டில் இதே ரூமில் தான் அவங்க கூட வந்துட்டு இந்த லைஃப்பை வந்து நான் வந்து வாழணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வோட தாண்டா போயிட்டுருக்கு. சரிங்களா, இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சோன் போடுறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு 1 இல்லை 2 பார்ட் தாண்டா இருக்கும், அதுக்குள்ளே ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.